திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேங்க. இங்கே தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலமாக வந்து திமுகவுடைய எம்எல்ஏ கிரி தான் ஆட்சியில் இருக்கிறாரு. அவருக்காக விவசாயிகள் மற்றவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் வரோம். ஆனால் வந்து அந்த ஆதரவு வந்து பார்த்திங்கனாக்கா அவர் எங்களுக்கு தரல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா இப்போ இந்த சுங்கச்சாவடி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த 20 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள உள்ளூர் மக்களுக்கு வந்து இலவசமாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்குறோம். ஆனால் இதுவரையிலையும் இந்த டோல்கேட் நிர்வாகம் வந்து இதுக்கு எங்களுக்கு செவி சாய்க்கலை. இதுக்காக பல்வேறு கட்ட போராட்டம் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டும் இதுவரையிலையும் தீர்வு கிடைக்கல. ஆனால் வந்து இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசம். நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரீயாக போய்ட்டு வர்றாரு. ஏன்னா மக்கள் பிரதிநிதி அவர் ஃப்ரீயாக போய்ட்டு வர்றாரு. ஆனால் ஓட்டு போட்டு எங்களுக்காக வந்து பேசி வந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே இலவசமாக வாங்கி கொடுங்கனாக்கா அவர் இதுவரையிலையும் வந்து அதுக்கான ஒரு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. இது வந்து எங்களுக்கு மிக மிக வேதனைக்குள்ளான விஷயம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மூட்டை நெல் அறுக்கிறேன் அப்படின்னாக்கா லாரி வந்து செங்கத்துலேருந்து இங்கே எடை போட்டு ஏற்றிமா வரும். ஒரு டைம் வந்து ஒரு லாரியில் வந்து 400 மூட்டை ஏற்றலாம். ஒரு விவசாயி 100 மூட்டை வந்து இங்கேருந்து எடை போட்டு எடுத்துன்னு போகிறார் அப்படின்னாக்கா ஒரு டைம் வந்து போயிடும். அடுத்த டைம் இந்த டோலை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்து 400 ரூபா கட்டணும். இப்போ 400 ரூபா டோல் கட்டினது வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயி நீ கட்டினா தான் நான் இங்கே வந்து எடுப்பேன், இல்லைனா நீ வந்து நெல் மூட்டி வந்து செங்கை எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நான் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு விவசாயிங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போது பார்த்திங்கனாக்கா ஒரு மூட்டை 40 ரூபா வாங்குறாங்க இங்கேருந்து செங்கம் போகிறதுக்கு. 100 மூட்டைன்னா நீங்கள் கணக்கு பண்ணிங்க, அவ்வளோ வந்து விவசாயிக்கு நஷ்டம். குறிப்பாக நெல் அறுவடை இயந்திரம், நெல் நடவு இயந்திரம் இதுக்கெலாம் வந்து சுங்கம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுங்கத்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டின்ற அதிகாரிகளே ஏஏ சொல்கிறாரு. ஆனாலும் இந்த சுங்கச்சாவடி வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ச்சியாக வந்து அந்த வாகனங்களுக்கும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வாங்கக்கூடிய சுங்க கட்டணமானது வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயிகள் எங்கள் கிட்ட தான் வந்து வண்டிக்காரங்க வாங்குறாங்க. இந்த பக்கம் வரணும்னா 500 ரூபா செலவாகுதுனாக்கா 1500 ரூபா மணிக்குனாக்கா இன்னொரு 500 ரூபா 2000 ரூபா கொடுத்தா தான் நான் வரும், அறுக்கிறதுக்கெலாம் வரமாட்டேன். அப்படின்னும் போது 2 நாள் 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா மழை வந்துச்சுனாக்கா பயிர் நாசமாக எங்களுக்கு தான் வீணாக போகுது. அதே போல் ஒவ்வொரு பருவத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுக்கான யூரியா தட்டுப்பாடு வந்து இங்கே வந்து செங்கம்பகுதியில் அதிக அளவு நிலவிட்டு வருது. இது சம்மந்தமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதுக்காக எந்த முயற்சியுமே இதுவரையும் எடுக்கல. விவசாயிகள் நாங்கள் தான் போராடி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வு கண்டு போயிட்டுருக்கோம். ஏன் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பார்க்க மாட்டாரா அவர்? இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டு கேட்க போனால் தான் எங்கள் ஊரில் வருவாரா? ஒவ்வொரு விவசாயம் வந்து பார்த்திங்கனாக்கா மணிக்கணக்கில் காலையில் வெடிக்காலம் 5 மணிக்கெல்லாம் போய்ட்டு உரக்கடிக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். எந்த கூட்டுறவு சங்கங்கள்லையும் பார்த்திங்கனாக்கா போதுமான யூரியா வந்து வர வச்சு கொடுக்கல. அதுக்காக எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் எடுக்கலை. இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் பாருங்கள், அந்த ஏரி, இந்த கரியமங்கல் ஏரி செங்கம் தொகுதிக்கே செங்கம் தாலுக்காவில் மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியில் வந்து ஆயிரக்கணக்கான லோடு கனிம வள கொள்ளை வந்து பார்த்திங்கனாக்கா தலை விரிச்சாடுது. இது நான் செங்கம் இந்த கரியமங்கல் ஏரி மட்டும் சொல்ல வரல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குறிப்பாக வந்து செங்கம் பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா அதிக அளவில் வந்து இந்த ஏரி மண் கொள்ளை வந்து நடைபெற்றிருக்குது. தமிழக அரசாங்கம் வந்து எதுக்கு இந்த ஏரி மண் எடுக்க கொடுத்தாங்கனாக்கா அனுமதி வந்து தரிசு நிலமாக இருக்கிற விவசாய நிலம் விளையாத பூமியை வந்து இந்த வண்டல் மண் எடுத்து போயிட்டு நீங்கள் கொட்டி பயிர் வச்சுக்கங்க, அதுக்காக கொடுத்த அனுமதி வந்து இவங்க வந்து ஏரியில் வண்டல் மண் எங்கே நிற்கும்னாக்கா கரைக்கு பக்கத்தில் தண்ணி வந்து தேங்குறதுல தான் நிற்கும். ஆனால் இப்போ எல்லா ஏரியும் ரொம்ப இருக்குது. பொதுவாகவே 2-3 வருஷமாகவே ஏரிகள் வந்து தண்ணி குறையில ரொம்பிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆடு மாடு மேய்க்க இந்த மேய்ச்சல் பகுதியில் இருக்கிற மண்ணை தான் வந்து பார்த்திங்கனாக்கா மண்டல் மண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கும் தனியார் முதலாளிகள் பயன்பாட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கனாக்கா அரசு அதிகாரிகளோட துணையோடு போயிட்டு கனிம வள கொள்ளை வந்து நடந்துகிட்ருக்குது. இதனால் வந்து மேய்ச்சல் பகுதி இந்த ஆடு மாடு விவசாய நிலம் இல்லாமல் மேய்ச்சலுக்காக ஆடு மாடு வச்சிருக்கிற வாழ்வாதாரம்லாம் வந்து இன்றைக்கி வந்து செங்கம் பகுதியிலேருந்து கேள்விக்குறியாக நிற்குது. இது எல்லாமே ஒன்றுமே இதுவரையிலையும் கண்டுக்காத மாதிரி தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து செங்கம் தொகுதி மக்களுடைய வேதனையான விஷயம்.